கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 11:4, மேத்யூ 11:4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். இப்போ அப்படி வந்து கேள்வி கேட்குறவங்களுக்கு, ஐயா வரப்போகிறவர் நீங்கள் தானா, இல்லை வேறொருத்தருக்காக நாங்கள் காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன போய் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட, உங்கள் கண்களால் காண்கிறத, ஐ விட்னஸ் என்று சொல்லக்கூடியதா, நீங்கள் சாட்சி, நீங்கள் பார்க்குறத போய் சொல்லுங்கள். அவங்க என்னத்தை பார்த்தாங்க? அதாவது யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்து என்ன, அவங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ரொம்ப அழகாக தெரியும். ஏசாயா 29வது அதிகாரம் 18-19வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையடையும், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். அது மாத்திரமில்ல, ஏசாயா 35வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது 5வது வசனம் 35:5, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரில் திரண்டு போம், அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே பொல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அதாவது என்ன, கர்த்தருடைய காலகட்டத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் அவங்க காணக்கூடியதா, அவருடைய கண்களுக்கு முன்பாக நடக்கக்கூடியதா, அதையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அதனால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்க்கிற சாட்சியை போய் சொல்லுங்கள். நீங்கள் மற்றவர்கள் சொல்லுவதை சொல்லணும் இல்லை, உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் தான் மேசியா, நான் தான் உங்களை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்பதற்கு அடையாளமாக ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளினுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாக இங்கு மக்களுடைய விடுதலையை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சந்திக்கும்போது அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி வியாதியஸ்தர்களையும் பிணியாளிகளையும் குணமாக்கி கொண்டு இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, யோவான் ஸ்நானகர்ட்ட நீங்கள் ஒரு ஐ விட்னஸாக, ஒரு சாட்சியாக, இந்த மாதிரி நடந்தது என்பதற்கு நாங்களே அத்தாட்சி என்று சொல்லக்கூடியதாக, நாங்கள் எங்கள் கண்ணார கண்டோம், நாங்கள் இதை பார்த்தோம் என்று சொல்லும் விதமாக நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய, யோவான் ஸ்நானகர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவர்களையே சாட்சியாக திருப்பி கர்த்தர் அனுப்புகிறார். இப்போ என்ன, யோவான் ஸ்நானகன் வந்து 2 பேரை அனுப்புகிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேற 2 பேர் அனுப்பலை, தன்னுடைய சீஷர்கள் 2 பேரை போய் அனுப்ப சொல்ல, அவங்க முன்பாகவே, அதாவது யோவான் ஸ்நானகன்கிட்டருந்து வந்த அந்த சீஷர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி, நீங்கள் காண்கிற கிரியைகளுக்கு சாட்சிகளாக போயிருங்க. அப்போ யோவான் ஸ்நானகன்கிட்ட போய் அவங்க வந்து ஒரு மாறுபாடான கருத்தை சொல்ல தேவையில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கண்ணார கண்டோம், இவர் தான் அந்த இரட்சகர் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நன்றாக சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை பற்றி ஒரு நல்ல சாட்சி சொல்ல முடியாத இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் காணக்கூடியதான ஒரு சாட்சியை அவங்க பார்க்கல. அதனால தான். ஏன்னா அவர்கள் பூரா என்ன, ஏதோ ஒரு தியாலஜி மாதிரி ஏதோ ஒரு காரியங்களை படித்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேறொரு காரியம் எப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால தான் நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டோம், அவர் யார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு ஏற்றார் போல் நம்ம வாழக்கூடிய மக்களாக இருப்போம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சிகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அப்போஸ்தலர்களுக்கு 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் யூதேயா சமாரியா எருசலேம் தொடங்கி யூதேயா சமாரியா உலக முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருங்க. எப்படி? இவர் தான் அந்த மேசியா, இவர் தான் அந்த இரட்சகர், இவர் மூலமாக தான் எங்களுக்கு மீட்பு உண்டாச்சு என்று சொல்லக்கூடியதாக ஒரு சாட்சியான வாழ்க்கை நீங்கள் வாழுங்க என்று சொல்ல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதையே தான் இங்கே யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களுக்கு இதுதான் ஒரு நல்ல சாட்சி, நீங்கள் இப்போ காண்கிறீங்க இல்லையா, இதுவே உங்களுக்கு சாட்சி என்று சொல்லக்கூடியதாக அவர்களுக்கு முன்பாக அற்புதங்களை அதிசயங்களை நடத்தி அவர் காட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ
தாங்கிட்ட வந்து யாராவது ஒரு சந்தேகம் வந்தால் அவங்களை புறம்பே தள்ளுவதில் நம்ம கர்த்தர். ஏன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு சாட்சி காட்டுறார், ரெண்டாவது என்ன, சந்தேகத்தில் வந்த நீ எல்லாம் என்ன ஒரு அவிசுவாசியாக இருக்கன்னு சொல்லி அவங்கள துரத்தலை. மாறாக அவர்கள் சந்தேகம் நீங்கும் விதமாக கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அதனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கர்த்தர்கிட்ட போங்க. கர்த்தர் அதை சரியான முறையில் உங்களுக்கு நேர்த்தியாய் விலக்கி கொடுப்பார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இன்றைக்கு யாரெல்லாம் சந்தேகமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் உம்மிடத்தில் வந்து அவர்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.